நமக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கின்றோம். யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாதே என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். பொய் சொல்லக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்றெல்லாம் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தவறுகிறோம். உனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் கோயிலுக்கு போ, எப்போ கஷ்டம் வந்தாலும் இறைவனை நாடு, எப்பொழுது கஷ்டம் வந்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல் என்று சொல்ல நாம் தயாராக இல்லை. அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. ஏங்க குழந்தைய கூட்டு வரலையா என்று கேட்டோம். அவங்களுக்கு இன்னைக்கு லீவு, அதனால் கூட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. லீவாக இருந்தால் கூட்டு வந்திருக்க வேண்டியதானே என்று நாம் கேட்டோம். உடனே அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, டைமே இல்லை. எப்பொழுதுமே அவர்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பார்கள், அதனால் அவர்களுக்கு கோயிலுக்கு வரத்துக்கு நேரம் இருக்காது என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் பூரணமான அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கைதட்டுங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். நீங்கள் படிக்கிற படிப்பெல்லாம் மறக்கவே மறக்காது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க. சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு பெருகும். துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக இருக்கின்ற இந்த அம்பிகை இன்றைக்கு உங்கள் காதுகள் வாயிலாக உங்கள் நாவிலே அமர்ந்திருக்கின்ற நாவுக்கரசியாக திகழப் போகின்றீர்கள், நாவுக்கரசனாக திகழப் போகின்றீர்கள். உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகளை வாழ்த்துகின்றோம். அதே போல நமக்கு ஏதாவது வேணா யார்கிட்ட போய் கேட்போம்? பசிக்குது, யார்கிட்ட போய் கேட்போம்? அம்மாகிட்ட போய் கேட்போம். அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்போம். தயக்கப்படுவோமா, வெக்கப்படுவோமா? கேட்க மாட்டோம். அதே ஒரு உற்றார் உறவினர் வீட்டுக்கு போயிருக்கோம், அங்கே போய் அவர்கள் ஏதாவது கொடுக்கும், இல்லை இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் என்று சொல்லுவோமா இல்லையா? அப்போ பசிச்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு பசிக்குது என்று சொல்வதில் நம்ம எந்த தயக்கமும் படுறதில்ல. அப்போ நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட வேண்டணும்? அந்த தாயிடம் தானே வேண்டணும். அப்போ நமக்கு வீடு வாசல் மனை போன்றவையெல்லாம் உண்டாக அந்த தாயிடம் தான் வேண்ட வேண்டும். வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ என்கின்ற அற்புதமான பாடல் உங்களுடைய புத்தகத்தில் 7ஆம் பக்கம் 20வது பாடல். உரைகின்ற நின் திரு கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ. கஞ்சம் என்றால் தாமரைப்பூ. கஞ்சமோ நீ எங்கே இருக்கின்றாய்? என் இதயத்தில் இருக்கின்றாய். எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல. மறைகின்ற வாரிதினா சரஸ்வதி நதி. அந்த சரஸ்வதி நதி கண்களுக்கு தெரியாது. ஒருத்தர் எவ்வளவு செல்வங்கள் வைத்திருக்கிறார் என்பது அவரை பார்த்தாலே தெரியும். ஆனால் எவ்வளவு படிச்சிருக்காருங்கிறது அவரை பார்த்தா தெரியாது. சாதாரணமாக இருப்பார், ஆனால் பெரிய ஞானியாக இருப்பார். அதுபோல நன்றாக கற்றவர்கள், பண்டிதர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள் மிக அடக்கமாக இருப்பார்களாம். தன்னுடைய கற்றலை ஞானத்தை வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார்களாம். அதுபோல சரஸ்வதி நதியும் பூமிக்கடியிலே மறைந்து ஓடுகின்றதாம். கங்கை யமுனை என்ற 2 நதிகளை பார்க்க முடியும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியை பார்க்க முடியாது. அதைத்தான் மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே
அருணாச்சல மங்கள உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ உரைகின்ற நின் திருக்கோயில் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்தன்